மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் நீடு கிடையாது. சில டைமில் வந்து நம்ம சொன்ன டைமுக்கு பிரைட்ஸ் வரமாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும். இன்னொன்று, எல்லா கிளைண்ட்ஸுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆக்சுவலாக நான் வந்து டயட்டீஷியன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க். வாழ்த்துக்கள் மேம். உங்களை பற்றி நம்ம நேயர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். என்னோட பேர் காயத்ரி சதீஷ். நான் காயூஸ் பிரைடல் ஸ்டுடியோ ரன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரொஃபஷனல் மேக்கப் அண்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட். நெயில் ஆர்ட்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு பிரைடுக்கு தேவையான எல்லா விஷயங்களுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. என் ஹஸ்பண்ட் பேர் சதீஷ்குமார், என் குழந்தை பேர் ரியாஸ்ரீ. நம்ம தஞ்சாவூர் பேசிஸில் மட்டும் இல்லாமல் ஓப்பன் டு ட்ராவல் எல்லா பிளேஸுக்குமே போய் நம்ம மேக்கப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒரு ப்ரொஃபஷனலான பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்துட்டு இருக்கீங்க. ஸோ எப்படி இதுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்தீங்க? எப்படி போயிட்டுருக்கு உங்களுடைய ஜேர்னி? நான் ஃபஸ்ட்டு இதில் என்ட்ரு ஆனதுக்கு ரீசன் வந்து எனக்கு நிறைய ஆர்டிஸ்டிக்கான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும். நான் ஃப்ரம் 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே மெஹந்தி போடுவேன். ஸோ நான் இதை வந்து ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் ஆஃப்டர் மேரேஜ் நான் இது ப்ரொஃபஷ்னலாக கற்றுக்கிட்டேன். அது வரைக்குமே நான் வந்து நிறைய கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே நான் வந்து கற்றுக்காமே நான் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஒன்ஸ் வந்து நிறைய பேரை மீட் பண்ணுறப்போ நீ ஏன் வந்து மேக்கப் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் காலேஜ் படிக்கிறப்பலேருந்தே சைட் பை சைட் நான் மேக்கப் படிச்சுட்டே தான் இருந்தேன். என் ஃபேமிலியில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் நான் கற்றுக்கிட்டேன். ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டு. ஆக்சுவலாக நான் வந்து டயட்டீஷியன் முடிச்சுட்டு ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணேன் 1.5 years. அதை குவிட் பண்ணிவிட்டு நான் இந்த ஃபீல்டுக்கு வந்திருக்கேன். ஓகே மேம். இப்போ வந்து எந்த பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அதில் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி அப்படின்றத நம்ம மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமா? நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் 7+ years பண்ணிகிட்ருக்கேன். ஆன்லைனில் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஆஃப்லைன்லேயுமே இப்போது ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ணி நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். பிரைட்ஸ் அட்டன் பண்ணது வந்து ஒரு 6 years நான் பிரைட்ஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்கேன். 2 years வந்து நம்மளுக்கு கண்டினியூஸ் பிரைடல் புக்கிங் ஆகிட்டுருக்கு. வந்து ஒரு 6 years பிரைட் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்த பிரைட்லாம் வந்து நிறைய வெரைட்டியாக நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க. ஸோ இது வரையும் எத்தனை பேரை நீங்கள் பிரைடல் மேக்கப் போட்டிருக்கீங்க? எப்படி இருந்துச்சு அந்த அனுபவங்கள்லாம்? நான் மேக்ஸிமம் ஒரு 300+ நான் கிளைண்ட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். எல்லா கிளைண்ட்ஸும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் வந்து பயங்கரமாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க நம்மளை கண்டுக்க கூட மாட்டாங்க. ஸோ அதை நம்ம எய்ம் பண்ணவே கூடாது. நம்மளோட தாட் என்ன, அந்த பிரைட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த நாளில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதில் தான் நான் மேக்ஸிமம் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சுற்றி இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்கங்கிறத நான் நோட் பண்ணவே மாட்டேன். ஓகே மேம். இப்போ நிறைய பிரைட்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட் இருந்து இந்த பிரைடல் மேக்கப் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது? பிரைடல் மேக்கப்புங்கிறது நம்மக்கிட்ட 8,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 8,000லேருந்து பிரைடு எவ்வளோ பேக்கேஜ் கேட்குறாங்களோ அது வரைக்கும். எல்லாருக்குமே வந்து ஒரே ப்ரைஸஸ் நம்ம கொடுக்க மாட்டோம். நம்மக்கிட்ட ஒரு டேரிஃப் இருக்குது. அந்த டேரிஃபை நான் யாருமே கிளைண்ட் கேட்டோன்னே நான் கொடுக்க மாட்டேன். கொஞ்சம் டைம் எடுப்பேன், அவங்கக்கிட்ட பேசுவேன், அவங்களோட எக்கனாமிக் லெவல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் என்னோட டேரிஃப் கொடுப்பேன். அப்படி இல்லை அப்படின்னா பிரைடு கிட்ட நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, உங்களோட காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்பேன். அவங்க கேட்குற விஷயங்களுக்கு நம்மளால் பண்ணி கொடுக்க முடியுமா அந்த பேக்கேஜ்குள்ளார அப்படின்னு நான் யோசிப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கிளைண்ட்டும் முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ 30,000 என்கிட்ட அவங்க மேக்கப் புக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான என்ன மேக்கப், என்னென்ன அதில் நம்மளால் இன்க்ளூட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே நான் பார்த்து தான் பண்ணுவேன். இதுவரையும் நீங்கள் பண்ண மேக்கப்லேயே வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக பண்ண ஒரு மேக்கப் இருக்கும் இல்லையா? ஸோ அது என்ன பண்ணீங்க? என்னென்ன வெரைட்டியான மேக்கப்ஸ்லாம் இருக்கு? நம்மக்கிட்ட சிம்பிள் மேக்கப் இருக்குது. பிரைட்ஸ் என்ன மாதிரியான ஈவெண்ட்டுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இல்லையா? ஃபஸ்ட் பியூபர்ட்டி மேக்கப் நம்மக்கிட்ட புக் பண்ணுறாங்க, பிரைடல் மேக்கப், என்கேஜ்மெண்ட் மேக்கப், பேபி ஷவர் மேக்கப். இப்போல்லாம் வந்து குழந்தைக்கு நேமிங் செர்மனி, ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு கூட அம்மாலாம் அவங்கள க்ரியேட்டிவாக டெக்கரேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன ஈவெண்ட்டுக்கு அவங்க நம்மக்கிட்ட புக் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் ப்ரைஸ் இருக்குது. நம்ம இது வரைக்குமே ஹையஸ்ட்டாக எடுத்துக்கிட்டது 75,000 லக்ஸுரி ஹெச்டி அப்படிங்கிற ஒரு மேக்கப் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே மேம். நிறைய வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்து ஒரு பிரைட் அட்டன் பண்ண போவீங்க. ஸோ அங்கே வந்து எவ்வளோ நேரம் உங்களுக்கு செலவாகும் மேம் வந்து ஒரு பிரைடல் மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கு? ஒரு பிரைட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக 3 hours சாலிடாக அவங்கள ரெடி பண்ணுறதுக்கு தேவைப்படும். ஃபேஸ் மேக்கப் ஸ்டார்ட் பண்ணி ஹேர் ஸ்டைலு, சாரீ ட்ரைப்பிங்கு, அதுக்கப்புறம் அவங்கள ரிலாக்ஸ் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதனால நான் பிரைடு கிட்ட சொல்கிறப்பவே 4 hours அப்படிங்கிறத நான் சொல்லிடுவேன். ரீசன் என்னென்னா, ஒரு நேரம் சீக்கிரமாக வந்துடுவாங்க, ரொம்ப ரேர் தான் அந்த மாதிரி சீக்கிரமாக வர பிரைட்ஸு.
ஸோ அதனால 1 ஹவர் பிஃபோர் அப்படின்னு சொன்னாலுமே அவங்களுக்கான அந்த ஃபோட்டோகிராஃபிக்கான டைம் கொடுத்துருவோம். அப்படி இல்லைன்னா மேக்கப் செட் ஆகிறதுக்கான டைமாக இருக்கும். சிலர் வந்து 1 ஹவர் டிலே ஆகி வந்தாலும் எங்களால் அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ள மேனேஜ் பண்ணிட முடியும். ஓகே. இப்போ வந்து நெறைய மேக்கப் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்றதுனால, இப்போ நார்மலா வீட்ல மேக்கப் போடுறாங்க அப்படின்னு வைங்க. ஒரு சின்ன ஃபங்ஷனுக்கா இருக்கட்டும், அல்லது ஒரு நார்மலா ஒரு சின்ன ஈவென்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா, அந்த எந்த ஸ்கின்னுக்கு எந்த ஃபவுண்டேஷன் போடுறதுங்கிறதே இங்க நெறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபவுண்டேஷன் வந்து பேஸ்ட் ஆன் ஸ்கின் டோனை தாண்டி நம்ம என்ன மாதிரி ஸ்கின் டைப் அப்படிங்கிறது தான் விஷயம். ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படின்னா அவங்க ஹைட்ரேட்டிங் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். நல்லா ஹைட்ரேட்டிங்காக இருக்கிற மாய்ஸ்சரைசர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். ஆயில் ஸ்கின் அப்படின்னா அவங்க வந்து மேட் ஃபினிஷ்டான ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். காம்பினேஷன் ஸ்கின் ரெண்டுமே இருக்குது, நார்மல் ஸ்கின் அப்படின்னா ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணலாம். இப்போ ஒரு மணப்பெண் இருக்காங்க அப்படின்னா வந்து, அவங்க இதுக்கு முன்னாடி இவ்ளோ மேக்கப் போட்டிருப்பாங்களா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ அப்போ வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து இவ்ளோ மேக்கப் போட போறாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் தேவைப்படுமா மேம்? ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படும். என்னைக்கு நம்மக்கிட்ட அவங்க மேக்கப் புக் பண்ணுறாங்களோ அன்னைக்கே நான் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்கக்கிட்ட கொடுத்துருவேன். இப்போ 1 மந்த் பிஃபோர் எனக்கு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா நான் மேக்ஸிமம் ஃபேஷியல் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இன்டேக் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னாலே ஃபேஸ் ஆட்டோமேட்டிக்காக க்ளோ ஆகிடும். விட்டமின் சி அதிகமாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் ஐட்டம்ஸ் நீங்கள் நிறைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். நிறைய தண்ணி குடிக்க சொல்லுவேன். நல்ல டீப் ஸ்லீப் எடுக்க சொல்லுவேன். அப்படியும் இல்லை நிறைய பிக்மெண்டட் ஸ்கின்னு கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கிற பிரைட்ஸ்க்கு வந்து ஒரு பேக் ஒன்று இருக்குது. சும்மா நாட்டு மருந்து கடையிலேயே ஈஸியாக அவங்க வாங்கிக்கிற மாதிரியான பேக் ஒன்று அனுப்பிச்சிருவோம். அவங்க வாங்கி அதை யூஸ் பண்ணிப்பாங்க. இப்போ வந்து ரெகுலரா மேக்கப் போடக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? வீட்லயே வந்து மேக்கப் யூஸ் பண்ணுவாங்க. ஆஃபீஸ் போகும்போது மேக்கப் போட்டு போவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அவங்க செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? இப்போ வீட்லேயே அவங்களே செல்ஃபாக மேக்கப் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எடுத்தோடனே ஃபவுண்டேஷன் போட்டுருவாங்க. அது எப்போவுமே பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர், நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு தான் அவங்க மேக்கப் ஸ்டார்ட் பண்ணணும். எடுத்தோடனே டைரெக்டாக ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடாது. கண்டிப்பாக கன்சீலர் ஆர் கலர் கரெக்டர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணணும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுக்கு டோன் ஈவனாக இருக்காது இல்லையா ஃபேஸில். நம்ம அண்டர் ஐஸில் ஒரு மாதிரி டார்க் பிக்மெண்ட்ஸ் இருக்கும், நோஸ் கிட்ட ஒரு டார்க் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே மேட்ச் பண்ணுறது தான் அந்த கன்சீலர் அண்ட் கலர் கரெக்டரோட ஒர்க்கு. ஸோ அதை நம்ம அப்ளை பண்ணிட்டு தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணணும். அது நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. ஓகே மேம். இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறீங்க மேக்கப் பற்றி. பட் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறவங்கள மக்கள் மத்தியில் மக்களுடைய பார்வை அப்படின்றது எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இது வரைக்கும் ஃபேஸ் பண்ண எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து என்னை பயங்கர ரெஸ்பெக்டிவாக தான் நடத்தியிருக்காங்க. ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஒபே பண்ண மாட்டாங்க, டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துகிறாங்க அப்படின்ட்டு. நான் இது வரைக்கும் அந்த மாதிரியான எந்த கிளைண்ட்ஸையும் மீட் பண்ணதில்லை. நான் சந்தித்தவங்க எல்லாருமே என் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி தான் ட்ரீட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா எனக்கு வர கிளைண்ட்ஸ் வந்து ரெஃபரல் மூலியமாக தான் வரும். இப்போ நான் ஒரு பிரைட்க்கு பண்ணுறேன் அப்படின்னா அவங்க ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் அப்படி அவங்க அக்கா பொண்ணு, சித்தி பொண்ணு அப்படி தான் எனக்கு கிளைண்ட்ஸ் வருங்கிறதுனால நான் எல்லாரையுமே அந்த ஒரே சர்க்கிளில் மீட் பண்ணிவிடுவேன். ஸோ அதனால எனக்கு அந்த மாதிரி எந்த இஷ்யூஸும் வந்தது கிடையாது. நல்லாவே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இப்போ உங்களை மாதிரியே வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, ஸோ அவங்க படிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தாண்டி இன்னும் பேசிக்காக உங்களுக்கு எந்தெந்த தகுதிகள்லாம் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிறதுக்கு குவாலிஃபிகேஷன் நீடு கிடையாது. அவங்களுக்கு அந்த துறையில் ரொம்ப விருப்பம் இருக்கணும். எனக்கு இந்த பிஸ்னஸில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வரவங்க மட்டும்தான் நிறைய பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பேர் மேக்கப் இண்டஸ்ட்ரியில் வந்து நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராங்க. ஆனால் எல்லாராலையுமே அந்த சக்ஸஸ்ஃபுல் பாத்வேக்கு போக முடியல. அதுலேயே எனக்கு வந்து டீப் ஹார்ட்டடாக எனக்கு அந்த பிஸ்னஸ் தான் எனக்கு பிஸ்னஸாக எடுத்துக்காமல் அது நம்ம லைஃப்பில் ஒரு பார்ட் அப்படின்னு நினச்சி பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே மேம். இப்போ என்னதான் வந்து ஒரு 3 hours 4 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு மேக்கப் போடுறீங்க அப்படின்னாலும் அதே அளவுக்கு மேக்கப்பை ரிமூவ் பண்ணும்போதும் ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஈஸியாக மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறது? கண்டிப்பாக நம்ம எடுத்தோடனே ஒரே ஒரு பேஸ் மட்டும் கொடுத்து மேக்கப்பை கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல. நிறைய லேயர்ஸ் அப்ளை பண்ணுவோம், மாய்ஸ்சரைசர், கன்சீலர் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிறதுக்கு ஒரே ஸ்டெப் கோகோனட் ஆயில். நான் எல்லா கிளைண்ட்ஸ்கிட்டையுமே நான் அங்கேருந்து கிளம்புறப்போ சொல்லிட்டு தான் வருவேன். சோப் எடுத்து ஃபேஸ் வாஷ் எடுத்து அப்ளை பண்ணுறதுனால நம்ம ஃபேஸ் வந்து க்ரீஸி ஆகிடும். அந்த மேக்கப்போட இந்த கெமிக்கலும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் க்ரீஸி ஆகிடும். மேக்கப்பும் ஃபுல்லாக ரிமூவ் ஆகாது. ஸோ பெட்டர் ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு காட்டன் கிளாத் அப்படி இல்லைன்னா வெட் வைப்ஸ் வச்சு அழகாக ஸ்மூத்தாக ரிமூவ் பண்ணிங்கன்னா எல்லாமே வந்துடும்.
ஓகே மேம். மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஃபீல்ட்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுல நீங்க ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க? அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரீங்க? நான் வந்து ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் என்னன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டு ஃபேமிலி சப்போர்ட்டே இதுக்கு கிடையாது. எனக்கு ஃபேமிலில யாருமே சப்போர்ட் பண்ணல. எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் போர்ட்ரேட் ஆர்டிஸ்ட் நானு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்குள்ள நான் அப்படிதான் வந்தேன். ஸோ எனக்கு வரையிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நான் அவங்ககிட்ட கேட்குறப்போ, நான் பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறேன்னு சொன்னப்போ, "வேண்டாம் படிக்கக்கூடாது. அது ஸ்கோப் கிடையாது" அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற ஃபீல்டு எடுத்து படிச்சேன். அந்த படிச்சதுக்கான வேலைக்கு நீ போய் தான் ஆகணுன்ற கம்பல்ஷன்ல நான் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல 1 இயர் கிட்ட ஒர்க் பண்ணேன். அ இதெல்லாமே தாண்டி நான் எப்படியாவது இது விஷயத்துல நான் சக்ஸஸ் ஆயிடணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்து போராடி வந்தேன் ஃபர்ஸ்ட்டு. இன்னொன்னு, எல்லா கிளைண்ட்ஸுமே ஒரே மாரி இருக்க மாட்டாங்க, ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ எல்லாரையுமே நம்ம ஃபேஸ் பண்ணணும். சில டைம்ல வந்து நம்ம சொன்ன டைமுக்கு பிரைட்ஸ் வரமாட்டாங்க. பேமெண்ட் நம்மளுக்கு லேட் ஆகும். கரெக்டான ரெஸ்பான்ஸ் இருக்காது. கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. "வந்துட்டுருக்கோம் மேம், வந்துட்டுருக்கேன்க்கா" அப்படின்னு சொல்லுவாங்க. லொகேஷன் ப்ராப்ளம் இருக்கு. நெறைய இருக்கு. இதெல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணிட்டுருக்கோம். ஓகே மேம். இவ்ளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி ஒரு 6 இயர்ஸாவே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாவே நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இந்த பயணத்துல உங்களுக்கு மறக்க முடியாம, ரொம்ப சந்தோஷமா, ப்ரௌடா நெனச்ச மொமெண்ட்ஸ் கூட இருக்கும்ல. ஸோ அத பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ரவுட் மூமெண்ட்னா, நான் ஃபர்ஸ்ட்டு 18 மினிட்ஸ்ல முகூர்த்தம் மேக்கப் பண்ணி ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட அச்சீவ் பண்ணேன். இன்னொன்னு, எனக்கு இந்த ஸ்டுடியோ ஓப்பன் பண்றதுங்கிறது பெரிய சேலஞ்சிங்கான விஷயமா இருந்தது என் லைஃப்ல. அந்த நாள் என்னால மறக்கவே முடியாது. பெஸ்ட் ஆன்ட்ரப்ரூனர் அவார்ட் ட்ரிச்சில நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுவுமே என்னால மறக்க முடியாத விஷயம். சூப்பர் மேம். இப்போ வந்து நெறைய நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு பிரைடல் மேக்கப் ஆர்டிஸ்ட்டா இருந்து சக்ஸஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுடைய அனுபவங்கள் பத்தியும் எங்க கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, உங்கள மாதிரியே அல்லது ஏதோ ஒரு ஃபீல்டுல ஒரு சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நெனைக்கிறவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னவா இருக்கும்? ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, அந்த விஷயத்துல கான்ஃபிடென்ட்டா இருக்கணும். எவ்வளவோ தடைகள் வந்தாலும், நம்ம அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு கோல் மட்டும் இருந்தா போதும். எல்லாத்துலயுமே நம்ம ஈஸியா அச்சீவ் பண்ணலாம். விமென்ஸ்னாலே கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஃபேமிலி சைட்ல, சொசைட்டி சைட்ல எல்லாத்தையுமே கடந்து நம்ம மூவ் பண்ணணும். நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நெனச்சிட்டாலே நம்மளால சக்சஸ் பண்ண முடியும், எந்த ஃபீல்டுனாலும். ஓகே மேம். இப்போ ஃபைனலா நம்ம அதிரை எஃப்எம்க்கும், அதிரை எஃப்எம் நேயர்களுக்கும் என்ன சொல்ல விரும்புறீங்க? அதிரை எஃப்எம் வந்து நெறைய இன்ஸ்பிரேஷனான விமென்ஸ் எல்லாம் தேடி போய் வீடியோ எடுத்து போடுறது நெறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதே மாதிரி உங்க பயணம் இன்னும் சக்சஸ்ஃபுல்லா தொடர என்னோட வாழ்த்துக்கள். தேங்க் யூ. தேங்க் யூ.